போன தடவை உள்ளாடை கழட்டி விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்தல் மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவ உயரமாச்சுக்கிறோம் எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டரா வருவேன், என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கிறான். இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு. ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றது இல்லை. எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான். ஆய் தொலை, டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன் சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போற இடத்துலயும் தேர்வு விடாம கொல்ற. என்னதான் அது நாடுது? என்னதான் நாடுது? கொடுமை. பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேர்வுமும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா? தேர்தல் வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதணும். வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க. உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு. மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது. நீ மாத்தலைன்னா பாரு. நானு என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன், ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டை பாக்குறேன், நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன். நான் எல்லாம் ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி விடுறியா? காவல்துறைக்கு எங்க என்ன வேலை? தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை? பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதார கழட்டுறது, அதை கழட்டுறது, இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை? ஏன்னா அக்யூஸ்ட் ஆனாங்கல்ல. என்னது இது? ஏடா இவ்வளவு சோதிக்கிற? ஆதார் கார்டு கேட்ட, கைரேகை கண்வெளியில எடுத்த, செக்யூரிட்டி ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல, ஷூவை கழட்டு, பெல்ட்டை கழட்டுங்கிற, 1008 தடவை சோதிக்கிற. அவன் வந்து புல்வாமால அடிச்சுட்டு போறேன், பகல்காமில் அடிச்சுட்டு போறேன், அதையெல்லாம் விட்டுற. அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்க பிடிச்சு நோண்டிட்டு இருக்கு. என்ன நீ உன் பாதுகாப்பு? கேவலம். இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது. கேட்டா இவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னு அவரே சொல்லி பாப்பல.